நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் இலக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் போன்றவைகளை அடைய விரும்பினால் இந்த உலக கலாச்சாரத்திலிருந்து வித்தியாசமாக இருக்க துணிய வேண்டும். ஏனென்றால் ஒருவர் இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு வித்தியாசமாக இருக்கவோ அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ முடியாது. காரணம், கலாச்சாரம் ஒரு திசையில் செல்கிறது, தேவன் நம்மை மற்றொரு திசையில் நடத்துகிறார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு தந்துள்ள தரிசனத்தில் நாங்கள் முன்னேறவும் இவ்வுலகத்தின் வேண்டாத காரியத்தில் நேரத்தை வீணாக்காமல் பிரயோஜனமாக செலவிடவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் எங்கள் தேவைகளை சந்தியும், சுகத்தையும் பாதுகாப்பையும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.